வணக்கம். நான் உங்கள் தோழி நர்மதா. வெல்கம் டு நர்மதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னாக்கா, என்னோடய ஸ்டைலில் நான் மீன் குழம்பு எப்படி சீக்கிரமாக வைக்கிறேன் அப்படின்றத தான் உங்களுக்கு வச்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மண் வானல் எடுத்துக்கிட்டேன். வானல் சூடானதும் குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெயை ஃபஸ்ட்டு நான் ஊற்றிக்கிட்டேன். மீன் குழம்பு வைக்கிறோம் அப்படின்றதுனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே நான் இன்றைக்கி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு அளவு எவ்வளவோ அதை மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. கம்மியாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் வெந்தயம் 1/4 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். கடுகு பொரிஞ்சதும் 50 கிராம் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதை உரித்து அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம எப்பயும் கட் பண்ணி தானே சேர்ப்போம். இந்த டைம் சின்ன வெங்காயத்தை அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். தக்காளியும் நம்ம அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். இதை மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நம்ம இதை மாதிரி அரைச்சி சேர்த்து வதக்கும் போது நமக்கு டைமிங் கம்மியாகும். சீக்கிரமாக நம்ம சமைச்சிடலாம். குழம்பு நல்லா வதங்கணும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 4 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதை மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வதங்கணும் வெங்காயம் நல்லா. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்ம வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த அளவுக்கு வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் வெங்காயமும் தக்காளியும். இப்போ இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறோம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். நம்ம வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். நான் இன்றைக்கி 3 கரண்டி குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு நான் கொஞ்சம் அதிகமாக தான் வைக்க போகிறேன். அதனால் 3 கரண்டி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவோ நீங்கள் அதை மாதிரி சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு. வதங்கினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ இது கூட நம்ம குழம்புக்கு தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கிறேன். எனக்கு குழம்பு நான் நிறையா வைக்கிறேன் அப்படின்றதுனால. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் குழம்பு கூட்டியாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போதைக்கு கொஞ்சமாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வேணும்னாக்கா கூட பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துகிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ குழம்பு ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட தேங்காவை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பை நல்லா கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் இப்போ சேர்த்துக்கலாம்.
உங்ககிட்ட மாங்காய் இருந்ததுன்னா மாங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து மீன் சேர்க்கலாம். என்கிட்ட மாங்காய் இல்லை, அதனால நான் மாங்காய் சேர்க்கலை. இப்போ வந்து மீன் சேர்த்துக்கிறேன். மீன் வந்து போட்டதுக்கப்புறமா ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வந்து கொதிச்சா போதும் குழம்பு. எல்லா மீனையும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த மீன் குழம்பு வைக்கிறது ரொம்ப ஈஸிங்க. வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி வதக்கி தேங்காய் அரைச்சி ஊற்றணும். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆகிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். பாருங்கள், மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. மீன் எல்லாமே வெந்துருச்சு. இப்போ கடைசியாக கருவேப்பிலை மட்டும் கொஞ்சமாக தூவி நல்லா கிண்டி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மண் சட்டியில் வைக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொதிச்சிட்ருக்குங்க. அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் வந்துட்டு பார்க்குறேன். தேங்க்யூ.